where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் ஏராளமானோர் குவிந்திருக்கும் நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? பூங்குழலி, மதுரை பாண்டி கோயில் அருகே தற்போது நடைபெற்று வரும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக மாநகர காவல்துறை சார்பாக பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் மதுரை மாநகருக்குள் வர இயலாமல் கிட்டத்தட்ட ஒரு பல கிலோமீட்டர் நீளத்திற்கு போக்குவரத்து ஸ்தம்பித்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மேற்கண்ட மாவட்டங்களிலிருந்து மதுரை மாட்டுத்தாவணிக்கு வருகை தரக்கூடிய அந்த வாகனங்கள் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக வந்த பக்தர்களுடைய வாகனங்கள் இருந்துமே முழுமையாக சாலையில் அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் முறையாக போக்குவரத்து சீர் செய்யப்படாமல் தற்போது அந்த மாநாட்டு திடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த மண்டேலா நகர் அருகே பார்த்தோம்னா அந்த பாலம் முழுவதுமே போக்குவரத்து முற்றிலும் சமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட இந்த போக்குவரத்து முழுமையாக சீரழிவதற்கு குறைந்தது 5 மணிலிருந்து 6 மணி நேரம் ஆகலாம் என்கிற விஷயத்தில் தற்போது வாகனங்கள் விகிதமாக காத்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாது இப்போ பாண்டிகோயில் சந்திப்பிலிருந்து விரகனூர் சந்திப்பு வரை தற்பொழுது பொதுமக்கள் தங்களுடைய இருசக்கர வாகனங்கள் அதே போல் கார்கள் அனைத்துமே தற்போது நிறுத்தி வைப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது முழுமையாக காட்சியை பார்க்கலாம். முழுமையாக வாகனங்கள் சாலை ஓரத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதனால் வருவதற்கு வாகனங்கள் கடந்து செல்வதற்கு வழியில்லாத காரணத்தினால் இந்த மாநாட்டிற்கு வரக்கூடிய அந்த மக்கள் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டருக்கு முன்பே வாகனங்களை சாலை ஓரத்தில் நிறுத்தி வைத்து அவர் தற்போது மாநாட்டு திடலுக்கு சாலை நடந்து வரக்கூடிய காட்சியில் நம்மளால் பார்க்க முடிகிறது. தற்போது ஒரு அவசர காலத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் கடந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு பட்சத்தில் அதை நம்ம காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அந்த ஆம்புலன்ஸ் கடந்து செல்வதற்கு சிறந்த சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய சூழல் தான் தற்போது இங்கே நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவரை மாநாட்டு திடலில் லட்சக்கணக்கான மக்கள் தமிழகம் என்றும் தற்பொழுது இங்கே ஒன்று திரண்டு இருக்கிறார்கள். பொதுவாக இந்த போக்குவரத்து முழுமையாக சீர் செய்யப்பட்டிருந்து வாகனங்கள் முறையாக இங்க அதுக்கு நிறுத்தும் இடத்தில் நிறுத்தி வைப்பதற்கான உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால் தற்போது இந்த மாநாட்டு திடலுக்குள் இன்னும் பலாயிரம் மக்கள் கூடுதலாக மாநாட்டு திடலுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஆனால் அந்த நிலையில் வாகனங்கள் முறையாக எங்கேயுமே நிறுத்தி வைக்க அதுக்குண்டான இடத்தில் நிறுத்தி வைக்காமல் சாலையிலேயே நிறுத்தி வைக்கப்படும். அதே போல இருக்கக்கூடிய பாலங்களின் நடுவிலும் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட காரணத்தினால் தற்பொழுது மக்கள் வாகனங்கள் கடந்து செல்ல முடியாத ஒரு சூழல் தற்போது காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தற்போது இந்த முருக பக்தர் மாநாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதில் குறைந்தது 1000க்கும் மேற்பட்ட வேன்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதே போல் 4 சக்கர வாகனங்கள் பலாயிரக்கணக்கான 4 சக்கர வாகனங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அங்கே அந்த வாகன நிறுத்தும் இடத்தில் தற்போது அவர்கள் பத்திரமா நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இதுவரை கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகப்பட்ட அந்த முருக பக்தர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.